Friends, very good evening. ரொம்ப எஸ் இது ஒரு முக்கியமான நாள் நமக்கு பல விதங்களில். ஏன்னா இன்னைக்கு வந்து 2023 லாஸ்ட்டு டேட்டு. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க மாட்டோம். நம்ம அடுத்த வருஷத்தோட இனிமேல் எது பேசணும் அடுத்த வருஷம் தான். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும், நம்ம நிறைய பேரை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் ஓடிட்டே இருக்காது. ஜஸ்ட் ஒரு நம்பர், அவ்வளோதான். நோ பிக் சிக்னிஃபிகன்ஸ், அவ்வளோதான். Because Earth goes around the sun, it's nothing to do with us. For us, every day is important, but even more today is very significant because we are launching a book by Justin. Justin வந்து ஒரு அருமையான புக் இருக்காங்க, The Witness Devil Stories. இன்னைக்கு ஆஃப்லைட் வந்து நிறைய சில்ட்ரன் வந்து புக்ஸ் எழுதியிருக்காங்க. We have our own authors. You want to come and definitely வந்து wish your friend also. ஆமாம். So இது வந்து ஒரு remarkable change. We have students from Loyola College. They are all basically internship students. வாய்ஸ்க்கு வருதா? இப்போ கேட்குதான்னு சொல்லுங்க. வாய்ஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். சார் வந்து ஃபார்மர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் லோயோலா காலேஜ். நீங்கள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்லை, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. பரவாயில்ல, இந்த வால்யூம் சரியாக வர செக் பண்ணிட்டு சொல்கிறேன். சார் வந்து இப்போ இன்னைக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிற ப்ரொஃபஸர் தேவராஜ் அப்படிங்கிறவங்க வந்து எங்கள் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு வந்து ஒரு மென்டார். அஃப்கோர்ஸ் இந்த கோஆர்டினேட்டர் நம்முடைய பாஸோட பிஹெச்டி கைடு அவங்க. அதனால கொஞ்சம் நிற்கிறாங்க, ஆக்சுவலாக உட்காருவாங்க, கொஞ்சம் அதிகமாக பேசுகிறவங்க செய்யல உட்காருங்க. யூ ஆர் வெல்கம். யூ ஆர் டன் சச் ரிமார்க்கபிள் ஒர்க் for the last 1 year. 50 is not a simple number, especially for a research scholar. அவங்க ஒரு பக்கம் அவங்களுக்கு இன்னொரு சிக்னிஃபிகன்ஸ் இஸ் ஆல்சோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஆஃப் இது பிரசிடென்சி காலேஜ் வந்து அவங்களுடைய பிஹெச்டி. அவங்க அங்கேருந்து லைப்ரரியன் வந்திருக்கிறாங்க, சசி ரேகா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. என்னென்னா இந்த இன்னைக்கு பெரிய ஒரு 2023 வந்து ரீகேப் பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி அதான் இன்றைக்கி எல்லாருமே பேசுவோம். நான் நீங்கள் மட்டும் இல்லை. 23யோட பெரிய சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, as a reader, as a writer and a publisher, நான் பார்த்தது ஒரு சிக்னிஃபிகன்ஸ் ரிவைவல் ஆஃப் ரீடிங் ஹேபிட்ஸ் இன் த பீப்புள். அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் யார்கிட்டனா யங்ஸ்டர்ஸ் கிட்ட தான் நிறைய பார்க்குறோம். ஸோ இட்ஸ் அ குட் சைன். 2024 I am sure that very many readers would come, also very many writers will come, because reading, writing, அதுக்கப்புறம் discussion on that only will open up new channels in the society. We will have a better place to live, after all. That's what we want. So இன்னைக்கு இந்த புக் லான்ச் வந்து பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறாரு, இதெல்லாம் இருக்கிறது பெரிய ஆகிட்டாரு. அதனால அப்போ புக்கு ரொம்ப நாள் டிலே பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ரொம்ப நாள் டிலே பண்ணதுனால தான் வளர்ந்துட்டாங்க. சினிமா எடுக்கும்போது அவங்க இதுக்கும் அதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ஃபோட்டோ சில சினிமாலாம் அந்த காலத்தில் இருப்பாங்க, ஒரு ஹீரோயின் வச்சு எடுத்துகிட்டே இருப்பாங்க. அப்புறம் ரொம்ப லேட் ஆச்சுன்னா அந்த படத்தில் 2வது பாதியில் பார்த்தா ஹீரோயின் நம்ம மாதிரி ஆயிடுவாங்க. அது மாதிரி வந்து கொஞ்ச நாள் ஆயிருந்தால் அவர் வந்து மீசெல்லாம் வச்சு பெரிய ஆள் ஆகிருப்பார். இது வந்து இன்னைக்கு இந்த அக்கேஷனில் வெரி மெமரபிள் அக்கேஷன். வி ஆர் செலிப்ரேட்டிங் திஸ் நியூ இயர் ஈவ் வந்து வெல்கமிங் நியூ இயர் வித் புக்ஸ். அதுதான் நம்முடைய கான்செப்ட். Of course, there are so many book shops in Chennai, they are doing it. This is for us second year. I wanted to profusely thank the parents of this wonderful kid, Jaswant, who was really encouraged him to write. That's important. விக்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், இந்த தாட்ஸை வந்து பென் பண்ணுறதுங்கிறது ஒரு ஸ்கில் தான். அது இருந்துச்சுன்னா எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் ஜெயிக்க முடியும். நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் எங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்திருக்கிற இந்த புக் லான்ச் பண்ணது வேறு யார் பண்ண முடியும் அவரை தவிர? எத்தனை புக் லான்ச்சஸ், எவ்வளோ புக்ஸை பற்றி பேசியிருப்பாரு, எவ்வளோ ஆர்கனைசேஷன்ஸ் இப்போ அவரை பற்றி சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கிற ப்ரொஃபஸர் டாக்டர் தேவராஜ் வந்திருக்கிறது வந்து பெரிய விஷயம். இந்த சென்னை புக் கிளப்பில் நிறைய பேர் வந்திருக்கீங்க. எல்லாருக்குமே என்னுடைய விஷயத்தை சொல்லி இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து இட்ஸ் அன் அக்கேஷன் டு செலிப்ரேட் அப்படின்றத சொல்லி thank you, and invite Joycey, the coordinator for Chennai Book Club. She, along with 2 other people, Prem Kumar, an assistant professor of English from DG Vaishnav College, Harumbakam. The another lady was gone to her native for Christmas and New Year, Kripa
கிருபா கேட்குறீங்களா? அங்கேருந்து இது சரியாச்சா அது சரியாச்சான்னு டெய்லி ஃபாலோ பண்ணிவிட்டு லிஸ்ட்டை போட்டு மிரட்டிட்டு கடைசியில் ப்ரோக்ராம் போது நீங்கள் வரல இருந்தாலும் யூ ஆர் ஆல்வேஸ் தேர் வித் அஸ் சூன் வில் வந்து மீட் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து மீண்டும் ஒரு வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். I'm really proud to introduce Devraj sir. ஏன்னா உலகத்தில் வேற ஏதாச்சும் கொடுத்து வச்சுக்குமான்னு தெரியல. இந்த ப்ரீகேஜியும் இவர் தான் எடுத்தாரு, இந்த எம்ஏயும் இவர் தான் எடுத்தாரு. நான் ஸ்கூல் எஜுகேஷன் சேரும் போது இவர்கிட்ட தான், நான் காலேஜ் லைஃப் முடிச்சது இவர்கிட்ட தான். ஸோ நான் எம்ஏ முடிக்கிற அதே வருஷம் he got retired. ஸோ இந்த கோஇன்சிடன்ஸ் வேற ஏதாச்சும் நடந்திருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. ப்ரீகேஜார் சொல்லுவார், அவங்க ஐயா முதுகில் தூக்கிட்டு எல்லாம் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் பிறந்தலேருந்தே he knows me. ஸோ என் அப்பா மாதிரி அவர். So he is a retired English professor from Raila College and is also a former principal of engineering college, and right now he is chairman of YMCA Madras. So I would like to invite the author's father Gautaman to deliver the welcome speech. Good evening, ladies and gentlemen. Say good evening. Good evening. A hard welcome to each one of you to gather here to celebrate a momentum occasions, the launch of the Master Jashwant's first creation, The Witless Devil Stories. The event is not only a testament to the author's growing legacy, but also a collective of literature, imagination and creativity. On this special occasion, I welcome our beloved chief guest, Dr. Devraj, Principal of He's a retired head of the department. Head of the department. Yes, sir. On behalf of my family, I welcome him for this function. And this special acknowledgement goes to Mr. Olivanan sir, please. Olivanan Gopalakrishnan sir. Publisher whose dedication and support have played a pivotal role in bringing Master Jashwant's work to accomplishment. His commitment to fostering and literacy talent is commendable and greatly appreciated. As we embark in this literary voyage, let us take a moment to appreciate the collaborative effort that goes to his creation of this book. It is not just an author's work, but also a dedication of editors, publishers, and the entire ecosystem that brings these stories to life. Today we not only celebrate Master Jashwant's individual achievement, but also the collective spirit of the literary world. As we raise our glasses to the toast, the launch of this literary gem, let it also serve as a toast to the limitless possibilities that words offer us. May the Witless Devil Stories find its way into the hearts and bookshelves of readers around the world, leaving an individual mark on the literary landscape. Once again, thank you for gracing this occasion with your presence. Let the celebration begin. Thank you. Now we came to the important part, the launch of the book, Jashwant's book, and Chennai Book Club is really proud to launch his book on the 50th Chennai Book Club, that too on New Year with books. Now I request Devraj sir to launch the book, and I would like to invite Sashi ma'am to Librarian of Presidency College, Dr. Sasi, Librarian of Presidency College, receive the first copy.
நீங்களும் வாங்க. நீ போய் நின்று பக்கத்தில் அங்கிள் பக்கம் அந்த பக்கம் அங்கிள் போங்க. கை கை என்ன நீங்களும் உள்ள வந்துருங்க மேடம். பின்னாடி போயிடுங்க. I'll like to invite the chief guest, Dr. Devraj sir, to deliver a few words. அனைவருக்கும் வணக்கம். தமிழில் சொல்லுவாங்க, கல்யாண கச்சேரி வேடிக்கை பக்கம் வந்து தாலி கட்ட வச்ச மாதிரி நான் நிறைய பேர் பேசுகிறேன், சரி கேட்டு போகலாமான்னு நினைங்க. They've asked me to speak over here. Doesn't matter. I'm reminded of my own young days, right? When I was very young, but not so young as he. But I was very young at the time. It was the time of MISA. You have heard of MISA? Maintenance of Internal Security Act, emergency. India was clamped with emergency and nailed with MISA. Many of the, not many, almost all the leaders of opposition went into the jail. They were all behind bars. I was out. I was a student at Talbot's College, Pondicherry. I was part of the Student Standing Council. And with that, what you can call status, now you call status only, say, no, with that status, I was able to write against MISA. It was given to me because I'm very good at translation from English to Tamil and Tamil to English. It was a Malayali by name MP John, who is no more. He was running the news sheet in the newspaper called New Times Observer in English, and in Tamil, Puduvai Kural. The Puduvai Kural, Tamil and Anna and Senjitan. This Kali Chakradabakli Vetru was a model line about MISA. And it's very result on the now very young, so innocently I wrote that, very sincerely wrote that. Now it was shuttered, and then they kept it under lock and key, the Puduvai Kural. ஒரு பாத் பயந்துகிட்டே போகிறேன், ட்ரென்ஷன் நடிகிட்டே போய் பார்க்க போகிறேன். அவர் அப்படியே he embraced me, and then with a lot, bit of a shout, he said, I have been writing past 17 years. This never happened to me. There is some power in your writing, he said. So I was really afraid. I didn't know how you react. No, I am very happy that at least now the people have come to know there is a magazine called, there is a newspaper called New Times Observer, and the Tamil version, Puduvai Kural. I'm very happy, he said. That was my very young, experience of writing. I started writing at the age of 19. 56 I was born, and 75, 19, am I right? I started writing in 70. You know how I started writing? I was from a poor Tamil medium, right? Not ordinary Tamil medium. My father was the revenue department. Every third month he'll be transferred to a new place, because the priest who preached us will say that keep your hands clean and பழகி பெருகுகள்னு வரும். எங்கள் அப்பா பழகி பெருகிட்டார். நாங்கள் 9 பேர் வெளியே நடந்து போனோம், ஒரு ஸ்கூலில் நடந்து போகிறேன்னா சின்ன ஸ்கூல் அது மாதிரி இருக்கும். நான் வந்து எவ்ரி தேர்ட் மந்த் வில் பி ஃபேஸிங் எ நியூ சொசைட்டி, பிகாஸ் சவுத் ஆர்காடுன்றது இப்போ வந்து விழுப்புரம், கடலூர் இன்னும் 3 பிரிச்சுட்டாங்க நினைக்கிறேன்.
இன்னொன்று என்னது விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா இருந்துச்சு. என்னை கொண்டு விட்டீங்கன்னா தென்னார்காடு மாவட்டத்தில் எந்த குக்கிராமத்தில் விட்டாலும் சரி, குக்கிராமன் நீங்கள் அந்த இது நினச்சி மைக்கேல் மதன காமெடி குக்கிராமம் நினச்சி பாருங்க, கிராமம் குக்கான்னு, அதை விட குக் இது ரைட். ரொம்ப வெரி ஸ்மால், இட்ஸ் ஹேம்லெட். Every third month will be transferred. In many of the places there won't be any proper school at all. ஸ்கூல்னு சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா அங்கே கரும்பலகை இருக்காது, கீழே உட்கார்றது மரப்பலகை இருக்காது, ஆனால் போட்டி வச்சுருப்பாங்க. அதை போட்டு ரொம்ப சீரியஸாக பிடிச்சிருப்பாங்க. I used to wonder why, when there is no blackboard there, when there is no plank to sit there, why should they keep this under lock and key? That's how I studied, right, in Tamil medium. நடந்து வரப்பு மேலே நடந்து போய் 7-8 கிலோமீட்டரு. அதில் சைடில் வந்து இந்த வயல் நண்டு நான் பார்த்துருக்கீங்கன்னா தெரியாது, சின்ன வயல் நண்டு பிடிச்சிக்கிட்டு தட்டான பிடிச்சிக்கிட்டு அப்படியே போவோம் அப்படியே. That's how I started my schooling. So when I came to PUC, everything was in English. Everything was in English. I could understand the A, B, or C of it. Everything was Greek and Latin to me. I could see the words piling up the left and right. அதெல்லாம் எழுதி வந்து வீட்டில் உட்காந்து பார்ப்பேன், டிக்ஷனரி எடுத்து. இந்த டிக்ஷனரி அப்போ வந்து லிஃப்கோ தமிழ் இங்கிலீஷ் இப்போ இருக்கான்னு தெரியாது, இருக்கா? அதில் வந்து படிச்சிங்கன்னா உங்கள் தமிழ் வளர இங்கிலீஷ் வளராது, அது மாதிரி இருக்காங்க. I used to refer to many words will not be there, they'll be missing. So I thought either their dictionary is at fault or I am at fault using the dictionary. So I threw the dictionary into Bay of Bengal and bought one. Students advanced learners, Oxford Advanced Learners Students English. That dictionary I got, and every day I'll be chewing 4 new words: 2 in the morning, 2 at noon, and 2 at night before retiring to bed. That's how I improved my English. So that was in 1972. I started. That was 16th December 1972. I started this work. In 75, that is 1975, I started writing both in English and Tamil. நான் எனக்கு வந்து பாரதினா ஒரு வெறி, சுப்பிரமணிய பாரதினா ஒரு பெரிய வெறி. இப்போ கேள்விங்கன்னா கூட பாரதி பாட்டை எனக்கு வாயில் வரும், அது மாதிரி ஒரு வெறி பாரதி இல்லை. அதனால் எனக்கு முதல்ல இருந்து எனக்கு தெரியாமே my first writer was translation of Subramania Bharati's poem Nandalala. கேட்டுக்கிட்டீங்களா? காக்கை சிறகினாலே நந்தலாலா. That I wrote in English. In the feathers of the crow, the feathers of the crow, thy black hue shines, oh invisible might. நந்தலாலா என்ன பண்ண யோசிச்சு பார்த்தேன், invisible might அப்படி மாற்றினேன். அது வந்து விதவுட் எனி எடிட்டிங் அது ஃபஸ்ட்டு இதாகிடுச்சு, ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு இது எப்படின்னா, ஐ வென்ட் டு சி தட் எடிட்டர் ஆஃப் தட் யூத் அப்போ 3 பத்திரிகை தான் பாண்டிச்சேரியில், யூத் ஏஜ் இங்கிலீஷ், நியூ டைம்ஸ் ஆல்சோ அனதர் இங்கிலீஷ், அண்ட் தமிழ் புதுவிக்கொள் 3 தான் இருந்துச்சு. யூத் ஏஜில் அந்த எடிட்டரை பார்க்க போயிருந்தேன். அவர் பேர் ஜார்ஜ் மோசஸ், ரிட்டையர்ட் போலீஸ் சீஃப் ஆஃப் பாண்டிச்சேரி. இப்போ எல்லாம் டைரக்டர் ஜெனரல் அப்போ அதெல்லாம் கிடையாது. அப்போ வந்து ஐஜின்னு சொல்லுவாங்க. இங்கே இங்கே வந்து ஐஜி அருள்னா பெரிய ஃபேமஸ். இங்கே அது கேள்விப்பட்டீங்க தெரியுங்க, எங்கள் ஊரில் இங்கே தான் இருக்கா, அந்த சைடில் இருக்க ஒரு வீடு. அவங்க ஜென்னிஃபர் அவரை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவங்களோட டாக்டர் தான். அந்த ஐஜி விட்டு பார்க்க போயிருந்தேன், ரிட்டையர்டாக பார்க்க போயிருந்தேன். First time I tried, I couldn't. Second time I went, I couldn't. So third time, I went with some kind of resolute mind. If I don't see him now, I will denounce him. I couldn't see him the third time also. So I wrote a small letter, epistle. Thrice I visited, but succeeded in none. I took for granted letter writing is the best one. This is how I wrote the letter, and that I got published. எனக்கு ஒன்றும் புரியல. சரி, நம்ம ஓட்ட இங்கிலீஷ் நடிச்சிட்டு இருக்கோம், அதே பப்ளிஷ் பண்ணிட்டாரு. தென் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங். நான் இவங்களுக்கே வந்து ஒரு 9 புக்காக எழுதியிருக்கேன் நினைக்கிறேன். அண்ட் ஒளிவன் சாக்கெட்டை தெரியும். ஐ ரிட்டன் 9 books for them. அதில் ஒரு ஃபேமஸான புக், 2 ஃபேமஸான புக் இருக்குது. ஒன்று வந்து கிரியேட்டிவ் ரைட்டிங், பிளாக் கார்க்கு மாதிரி எங்கே இருக்குன்னு தெரியாது. இங்கே இன்னொன்று யூஜிசிக்கு அது வந்து தட்ஸ் வந்து ஹாட் கேக், செல்லிங் ஹாட் கேக். ஏன்னா அதை வந்து படிச்சுட்டு நான் நிறைய எல்லாரும் 1000 கேள்வி 2000 கேள்வி நான் ஒரு 650 கேள்வி வச்சுருந்தாங்க. நான் அதை படிச்சுட்டு நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு ஒருத்தர் சவுத்துலேயே பட்டுறாரு டுட்டுகேரில், சார் நான் வந்து ஹைஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், உங்கள் புக்கு யூஸ் பண்ணேன், நீங்கள் யாரும் எனக்கு தெரியாது, எனக்கு உங்களுக்கு தெரியாது, உங்கள் நம்பர் அதில் இருந்துச்சு உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னாரு. இப்போ மெனி ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் they got through நெட் செட் பாஸ் பண்ணாங்க. அதை வச்சு எது சொல்ல வரும்னா, படிங்க, எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கணும் அந்த அளவுக்கு எழுதுவீங்க.
read and will start writing. நான் 30 books எழுதியிருக்கேன். எனக்கே தெரியும் 30 books எழுதியிருக்கேன். முடிச்சிடுவேன். The 30th book, please. The 30th book I got published in America, right? That was about the very story of higher education, democratization of higher education in India, a case study. அதில் வந்து குருகுலம், ரைட், குருகுல் ஆரம்பிச்சு மாதா பிதா குரு தேவால் ஆரம்பிச்சு 2014 அப்போ புக்கு பப்ளிஷ் இயர். அப்போ யூபிஏ டூர் இருந்துச்சு மன்மோகன் சிங் தலைமையில். அது வரைக்கும் எல்லாம் கவர் பண்ணி எழுதினேன் நான். எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எதை பற்றி எழுதிங்கன்னு தெரியாது. அது மெடிசனாக இருக்கலாம், கார்டனிங்காக இருக்கலாம், இது லெஷர் ஆக்டிவிட்டி எதுவாக கூட இருக்கலாம். உங்களுக்கு எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா that you will get involved. எதுக்கு சொல்ல வர்றேன், இந்த சின்ன வயசுல இப்போ எழுதுறவர் ஒரு காலத்தில் ஒரு நோபல் பிரைஸ் வாங்கலாம். நம்ம அந்த சமயம் ஆட்டோகிராஃபின்னா கூட அவருக்கு நமக்கு இடம் கிடைக்காது, நேரம் கிடைக்காது. அந்த புக்கில் எழுதின கொஞ்சம் படித்து பார்த்தேன். அவ்வளோ அப்படியே ஒரு ஃப்ளோ, ஒரு மாதிரி எங்கே ஒரு சின்ன குழந்தை எழுதுகிற தடங்கள் எதுவுமே இல்லை. அப்படியே ஃப்ளோ அழகாக வருது. எப்படின்னா it took us quite some time to understand which was the correct map. ஒரு இன்னொரு லைன் படித்தேன். Henry said, hey wait, this important news has been shared by me. In the busy town that I lived in, I am a treasure finder. இதெல்லாம் வந்து சாதாரண இல்லை, ரைட்? His colloquy, his phrase, turn of phrase and his style. இப்பயே ஒரு ஸ்டைல் இருக்கு, இந்த வயசுலேயே ஒரு ஸ்டைல் இருக்கு. இது வந்து சார் படிக்க அவர் எழுத அளவுக்கு வருமானு தெரியல. அவங்க உங்கள் இதில் தாண்டி போய்ட்டு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வில் பி அட்வான்ஸ் இன் ஸ்டைல் அண்ட் ரைட்டிங். அந்த மாதிரி ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தை நான் இருப்பேன்னு தெரியாது. மேலேருந்து வாழ்த்துக்கிட்டு. ஸோ ஐ தேங்க் யூ ஆல் வெரி மச், எஸ்பெஷலி ஃப்ரெண்ட் அண்ட் மை நாளைக்கு அப்புறம் பார்க்குறேன் ஃப்ரெண்டு சொல்கிறதுலாம் என்ன பயமாக இருக்கு. We used to meet often. Every day இந்த இடம் வந்து அவருடைய ஆஃபீஸ் இருந்துச்சு. We used to come and meet here often, not for only writing and publishing, even for many other things. For going as a resource person or educating university professors. என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு பேர் சேர்ந்து. நடுவில் வந்து I went as a principal to Rajiv Gandhi College of Arts and Science principal, ஸ்ரீபெரும்பு. அதுக்கப்புறம் 4 காலேஜ் டைரக்டராக போனேன். அதில் இன்ஜினியரிங் காலேஜ் நான் டைரக்டராக இருந்தேன். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆர்ட்ஸ் படிச்சுட்டு லிட்ரேச்சர் படிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜ் 4 இன்ஜினியரிங் காலேஜ் டைரக்டராக இருந்தேன். அதெல்லாம் வந்து இவங்க கொடுத்து தான் சொல்லணும். எனக்கு நான் சொல்ல வேண்டிய முக்கியமான என்னன்னா, யூ பி ஃப்ரெண்ட் ஆஃப் எனி லைப்ரரி ஆர் லைப்ரரியன். இங்கே யாரும் லைப்ரரியன் என்னை வந்து இவ்வளோ தூரம் வந்து எழுதுறது ஊக்குவித்தது என்னன்னா, இங்கே லைப்ரரி டாக்டர் கேடி டில்லின்னு அவர் அந்த வெள்ளத்தில் அடிபட்டு இருந்திருப்பார். ஏன்னா அந்த அட்ரஸில் அவர் இருக்கார், வெள்ளச்சேரிக்கிட்ட இருக்கார் அவர். அவர் வந்து எவ்ரிடே வில் பி கிவிங் 4 or 5 books. சார் அண்ணாச்சி இதில் எந்த புக்கு வாங்கலாம் சொல்லுங்கள் அப்படின்வார். ஸோ இட் வாஸ் ஹீ ஹூ மேட் மீ ஒரேஷியஸ் ரைட்டர். இப்பயும் வந்து 2 புக்கு படிக்காமல் எனக்கு தூக்கம் வராது. 2 புக்கு படித்தாதான் எனக்கு தூக்கம் வரும். அந்த வால்யூம் அளவுக்கு பேப்பரு ஏதாவது படிக்கணும். இல்லாட்டா இவங்கள்ட்ட சொல்லுவேன் நான் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட, ஐ யூஸ் டு ரீட் 2 books. உங்களுடைய கிளாஸ் எடுக்கிறது நீங்கள் ஒரு புக்கில் 10 பக்கம் கூட படிக்க மாட்டேறீங்களா சொல்லி அவங்கள கடிஞ்சுக்குவேன் நான். எதுக்குன்னா படிச்சுக்கிட்டே இருங்க, கீப் ஆன் ரீடிங், ரைட்? இது வந்து டிவி எப்போ வேணால் பார்த்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நியூஸ் 3-4 பேஜ் வரப்போகுது. அதே திருப்பி வேறு மாதிரி கடைசி போடுவாங்க. பட் புக் அப்படி இல்லை. அந்த புக்கு எழுதும் போது வரவுன்னே படிச்சீங்கன்னா தான் அதனுடைய இன்ட்ரெஸ்ட், அதனுடைய இது எல்லாமே, டேஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ ஐ தேங்க் யூ ஆல் ஃபார் பேஷண்ட்லி ஹியரிங் மீ. Thank you very much. I just always say, just எங்கள் பேட்ச்ல இவருக்கு சாருக்கு வச்ச பேர் ஃபாதர் ஆஃப் நியூ லிட்ரேச்சர். எம்ஃபில்க்கு மட்டுமே read 600 books. Next, I would like to invite the author of the book, Jaswin, to say a few words. Be careful. So hi all, this is Jaswin Ji here, studying class 9 Sunshine SSM. So I like to express my gratitude to our beloved chief guest, Mr. Devraj sir. I started by saying that journeys of 1,000 miles begin with one small step.
I start my first step here to give out a speech as an author. I personally say that people don't take small steps unless they have the faith on what they do. I had trust and confidence on myself, which led me to publish my first book, The Witless Devil Stories. The world is created. It is the process of our thinking. I personally say that writing a book was not too hard for me, but creating an outline of the story was very hard for me. So I had a keen interest on adventures and thrillers. I started to wade through books with my interest. I personally say that all authors are the best, as each of them has a unique style and a way of writing. When someone is motivated to give up something, nothing is impossible. I would say success zone comes without a sacrifice and a hard work. My hard work was my key to open the world of mine. When I talk about my inspirations to writing a book, it was my parents who guided me to first read books, which is the base of every achievements based on education. Parents and Initially, it was a bit boring and hard task for me to read books, but I somehow managed to read books with my interest. So books are the mirrors of the soul. Books are one of the most precious things. People are given with special talents, and we are only left with our shovels to dig them out. So ask, it shall be given. Seek, you shall find it, says the Bible. There are many people to guide you to the world of success, but our job is to find them and live in it. Every success is done with a great motivation. Once this motivation was my friend Shravan, who has now published many books. When he published his first book, which stimulated me to publish one, I took great hard work to complete the book with my level best. I'm glad to say that the works would not be released unless it was the Emerald Publishers who accepted my book to publish. So anything is possible when you have the right people there to support you. In my case, it was my friends and my family, friends and my parents who pushed me up. I thank them from my heart. It is not whether you knock down, it is whether you get up. Unless you achieve the success, you should never give up. As the road to success and the road to failure are exactly the same. So I gladly say that the listeners should start a behavior of reading books which increases your creativeness. So finally thank my parents and friends who joined here, and I honorably thank our chief guest. Thank you. We have a... அவர் ப்ரிப்பேர் பண்ணது இருக்கட்டும். தமிழ்ல கூட பேசலாம். புக்கு எப்படி in outline பத்தி ஒரு லைன் சொன்னேன். அது பத்தி I want to know. ஒரு லைன் just outline crux of book பத்தி what is the story? எப்படி புக் எழுதணும்னு உங்களுக்கு தோணுச்சு? படிச்சிட்டே இருந்தீங்க, திடீர்னு எப்படி எழுதணும்னு தோணுச்சு? எனக்கு எழுத தோணுச்சு வந்துன்னா ஷர்வந்த் அவங்கலாம் எழுத ஆரம்பிச்சாங்க. புக்கு வந்து ஸ்டார்டிங் எழுத கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் புக்ஸ் நிறைய படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து நானே குட்டி குட்டி ஸ்டோரிஸ்லாம் சின்ன நோட் புக் எழுதினேன். அதை வந்து எழுதலாம் அப்படின்னு சொன்ன வந்து ஷர்வன் ஃபஸ்ட் பப்ளிஷ் பண்ணேன். சரி நம்மளும் ட்ரை பண்ணான்னு சொன்னேன். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் நான் ஸ்லோவாக வந்து எழுத ஆரம்பித்தேன். அதை சின்ன சின்ன ஸ்டோரிஸ்லாம் மிங்கிள் பண்ணி ஒரு பெரிய ஸ்டோரியாக க்ரியேட் பண்ணி பண்ணேன். எனக்கு டெவில்ஸும் அட்வென்ச்சர்ஸ் பற்றி படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் அந்த மாதிரி புக்ஸ் வாங்கி லைப்ரரி லென் பண்ணி அந்த மாதிரி படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால அந்த மாதிரி நிறைய ஜர்னல்ல எழுதுங்க. We have another young author among us, Shadwin. So he'll talk a few words now. So hello everybody, this is Shravant here. I'm an young author. I'm 14 years old right now. I published 4 books so far. All the books are published in this publisher as well. I'm also an young author, a content writer and a journalist in various organizations. So first of all, I would like to congratulate my very own friend for publishing his first book, because it's a huge achievement, you know. It's not easy to work your way into the writing field. You need lots of years to read more. As Sad said, you need to read and read more to start writing. The same goes with my very own journey as well. I started off at 7 years old. I started reading more and more books, and currently I'm 14.
So I read for a course of over 7 years, which eventually inspired me to publish my first very book. So seeing my own friend who has been inspired by me to publish his first book, it gives me enormous pleasure, you know. So I'd like to congratulate him for publishing his first book, and I hope he'll keep publishing more and more. Are you writing about angels? Yeah, I'm writing about detectives. So my genre is detectives and mysteries. You can check out my books. It's available in this stall. So moving on. Name those. Okay, so my first book, it's The Abysmal Thief and Other Stories. My second book is A Devious Person. My third book, it's The Magical Blitz. And my fourth book is The Shadow Lassonist. You can find them all here, as I said before. So moving on, there's one motto that I would like to share with everybody. It's to be inspired and to be inspired from. So I had started writing because I had been inspired by reading. I have read lots of books, I've got in lots of genres, and eventually that inspired me, that motivated me to publish my very own book. So I had also inspired my very own friend to publish his book, and I hope he will keep inspiring more and more people to publish books as well. So that's what I would like to share with you. Be inspired from other people and at the same time inspire others, so that you will be able to learn. You will be able to learn as well. At the same time, you will also be able to share your learnings as well. That's one thing I'd like to share. And moving on, today it's 31st December. We're going to go into a new year. So the past year resolutions, of course, I'm not sure. I hope like not everybody would have completed them. Like I haven't completed my resolutions as well, but I hope I'll keep on working on them next year. I'll try to complete them and have new resolutions as well. So good luck to you all for moving into a new year. I hope you make changes, you make positive changes in your life. So positive impact is inevitable. You need to have positive changes in your life. So that's one thing. Make sure you have a new change coming up, moving on to the next year. And I wish good luck to you all. And thanks for giving me this opportunity. And I'd like to congratulate my friend as well. What a way to kickstart this evening, right? We have two young, chaps who are discussing about their books and books. So with this, we have come to the end of this one particular session. I invite Jeshwant's father to propose the formal note of thanks. Hi all again. Good evening to everyone. Ladies and gentlemen. I am father of Master Jashwant. My name is Gaudaman. நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் இங்கே ஆர்எம்செட் மில்லின்னு பில்டிங் இருக்குது. அங்கே வந்து ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஃபார் 14 இயர்ஸாக. ஹாவ் அரவுண்ட் 20 years of experience in this field. I am an MSc MPhil my wife is here. This is Pungudi, mother to As we draw a curtains on this remarkable event, I stand before you with a heart full of gratitude and appreciation for everyone who has contributed to the success of this launch of Master Jashwant's first book, The Witless Devil Stories. First and foremost, our sincere thanks to our esteemed chief guest, Dr. Devarajan sir, for gracing this occasion with their presence. Your insights and wisdom have added immense value to this event, and we are truly honored to have had you here. And as a token of love, I am giving this memento to this. Our heartfelt appreciation goes to Mr. Olivan Gopalakrishnan sir, CEO of Emerald Publisher, for his unwavering support and dedication to bring Master Jashwant's literary creation to the world. Your commitment to... ஒரு நிமிஷம் ஏதாவது அவர் ஒளிவன் சாப்பிட்டு சொல்கிற அந்த யார் எந்த குப்பையை கொண்டாந்த கூட அவர் டிஸ்கரேஜ் பண்ண மாட்டார். அதான் அவர்கிட்ட இருக்க ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். என்கரேஜ் பண்ணும்போது அப்படிதான். நான் 2 பேரை போயிட்டு கலெக்ஷன்லாம் கொடுத்துருக்கேன்.
பர்ஃபெக்டாக வரும் எப்படின்னு தெரியல. காட் சென்ட் இது ஒரு குவாலிட்டியாக இருக்கிறேன். தேங்க்யூ. Your commitment to nurturing and promoting literary talent is commendable, and we are grateful for your partnership. As a token of love, I give this memento to him. Thank you for your support. My creativity and passion for storytelling continue to inspire you all. This means, Jashwant, I eagerly anticipate the impact the Witless Devil stories will have on readers, and we look forward to witnessing your continued success in this literacy world. A big thank you all, the attendants, for gracing this occasion with your presence. Your enthusiasm and support have added to the vibrancy of this event, making a truly memorable experience. Behind the scenes, there are numerous individuals whose efforts have been indispensable. The event organizer, volunteers, and technical support team, thank you for your tireless work in ensuring the smooth execution of today's program. A heartfelt special thanks to Ashama. Sir, I know where is called Ashama. Ashama, guiding and supporting me to reach this stage also. So on this occasion, it's my pleasure to thank her also. I think she is busy with their work. So also a special thanks to servant family. She came. Ma'am, thank you for your support for us. Thank you. And this time it's a special thank to servant family who gave the ideas of writing and guidance for this book. Without your help and guidance, we can't stand here. So this is the correct time to thank you for this. Last but not least, I extend my gratitude to each member of this audience. Your presence here today demonstrates a shared love for literacy and a collective appreciation for the art. May the spirit of the creativity and intellectual curiosity ignited today continue to flourish with each of you. As we depart from this gathering, let us carry with us inspiration derived from the words spoken and the stories shared. May the Witless Devil stories find its way into your hearts and minds, sparking new thoughts and inciting a passion for the writing world. Once again, thank you all for being a part of this celebration. We look forward to future literacy endeavors and continued growth of the literature community. Thank you one and all. Friends, we have come to the end of the first part of it. ரெண்டு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸ்நாக்ஸ் இஸ் சர்வ்ட் அவுட் சைட். ரெண்டாவது வந்து இது இந்த ஃபுல்லாகவே வந்து நிறைய பேர் நம்மளுடைய தாட்ஸை ஷேர் பண்ணணுங்கிறது தான் விஷயம். நாட் ஒன்லி ஃபார் த பீப்புள் ப்ரெசன்ட் ஹியர், ப்ளஸ் பீப்புள் ஆர் ஆல்சோ வாட்சிங் ஆன்லைன் அப்படிங்கிறதுனால அதனால் எல்லோரும் ரிஜிட்டாக உட்காந்துருக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போது போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றவங்க சாப்பிட்டுட்டு வரலாம். அதுக்கு முன்னால் பேசுகிறவங்க கேட்குறவங்களும் கேட்கலாம், போயிட்டு வரலாம். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் வந்து ஆக்குபை பண்ணிப்பாங்க. பயப்பட பேச வரவங்கன்னா எல்லாரும் வெளியில் அமைச்சிட்டு கூப்பிட்டாரு நான் எங்கே பேசுறதுன்னு சொல்லக்கூடாது. The quite a number of them outside also, they will come and occupy the place. That's all for this program. I wanted to thank both Yashwant and Jaswant because ரெண்டு பேருமே வந்து இவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லைன்றதான் உண்மை. அதாவது நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. Emerald Publishers வந்து 2016-17 வரைக்கும் it was a different publishing house because அப்போ இருந்த சிஸ்டம் வாஸ் டிஃப்ரெண்ட். வரும் அப்போ இந்த கோ பப்ளிஷிங் சிஸ்டம் இல்லாததுனால நாங்கள் நிறைய கேர்ஃபுல்லாக தான் எடுக்க முடியும். வருஷத்துக்கு 25-30 புக்ஸ் தான் போட முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணது. அதுக்கப்புறம் இந்த கோ பப்ளிஷிங் கான்செப்ட் உள்ளே வந்ததுக்கப்புறம் இட் ஹஸ் சேஞ்ச் ட்ரமேட்டிக்லி. இன்றைக்கி இப்போ மாதமே 25 புக்கு கொண்டு வரோம். இந்த சீசன் இந்த ஜனவரியிலே 63 புக்கு வரப்போகுது. இந்த பிள்ளைகள் தான் இருக்குது காரணம். பிகாஸ் சார் சொன்ன மாதிரி நாங்கள் அவங்கள நம்பலை, அவங்க தான் எங்களை நம்பி வராங்க. நாட்கள் வந்து ஒழுங்காக செய்வார், விற்பார், கொண்டு போய் சேர்ப்பார். அப்படிங்கிறனால அவங்க எங்களுக்கு தேங்க் பண்ண வேண்டியதில்லை, நாங்கள் தான் அவங்களுக்கு தேங்க் பண்ணணும். அண்ட்
we profusely thank. Continue to write. You will be inspiration for many of us அப்படின்னு சொல்லி இந்த தடவை இந்த ஒவ்வொரு வருஷமும் வைரமுத்து கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் சொன்னார். நாளைக்கு அவருடைய புத்தகம் ஒன்று லான்ச் ஆகுது இதில். ஆமாம், அவருடைய புத்தகம் வந்து இதில் நம்ம காமராஜர் இடத்துல நாளைக்கு யூஸ் பண்ணுறாங்க. அந்த செய்தியை சொல்லிவிட்டு அவர் ஒரே ஒரு விஷயம் சொன்னார். உங்களுடைய கான்டாக்ட்ஸ் இருக்குல்ல ஃபோனில், ஒவ்வொரு வருஷமும் 31st அன்றைக்கி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் தட் மீன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த சொசைட்டியில் வந்து நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நான் அதை தான் பார்ப்பேன். அதில் யாரெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, இதில் நிறைய இப்போ சொன்ன மாதிரி லைப்ரரியன்ஸ் பார்த்தீங்கன்னா பச்சைப்பன் நிறைய நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35-40 லைப்ரரியன்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணோம் ஃபார் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம். நானும் கவிஞர் மனுஷபுத்திரனும் ரீடர்ஸ் வரும். ஆனால் சில பேர் தான் வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப ப்ரோ ஆக்டிவாக பார்த்தோம். அதுக்காக நான் மற்றவங்களை குறைச்சி சொல்லலை. இப்போ இந்த சண்டே 31st வந்து they could have spent differently, but they chose to come here to celebrate with us. அப்படி வந்திருக்கிறவங்க 2 பேர் தான். அவங்க மீனா வந்து சசிரேகா காலேஜ் இந்தியாவில் வந்து ரேங்கிங்கில் 3rd பொசிஷனில் இருக்கிற காலேஜ். அதுக்கு வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் நிறைய பிரின்சிபல் எல்லாம் பண்ணால் கூட சார் சொன்னது போல் லைப்ரரி மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ். நானும் அதே தான் என்னோடய சன் கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி போய் படிக்க போகும்போது எதை அட்வைஸ் கொடுப்பீங்களான்னு சொல்லும்போது நான் இதை தான் சொன்னேன். மேக் இட் அண்ட் ஹேபிட் டு கோ டு லைப்ரரி எவ்ரிடே. நீ புக் எடுத்து படிக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு வேளை சுற்றிட்டு வா, தட் வில் மேக் அ டிஃப்ரென்ஸ். லைப்ரரியன் கிட்ட வந்து கேட்பாங்க. எஸ், லைப்ரரியன் கிட்ட டீச்சர்ஸ் கேட்பாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா பார்ப்பாங்க. தன்னோட டிபார்ட்மெண்ட் தன்னோட கிளாஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னா அந்த டீச்சருக்கு வந்து பெருமை. அது வந்து அவனுக்கு பல விதத்தை ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. I now request Shashi Rekha to say about 2023 as far as reading habit, library, அவங்களுடைய ஃபீலிங் பற்றி. வாங்க மேடம், வெல்கம். எஸ் சார், எஸ் சார். குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல் பிரசன்ட். ஆக்சுவலாக சார் வந்து எங்களுக்கு ரீடர்ஸ் ஃபாரம் மூலயமா தான் ஒளிவண்ணன் சாரும் மனுஷபுத்திரன் சாரும் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. ஃபஸ்ட்டு லான்ச் அந்த ரீடர்ஸ் கிளப்போட ஃபஸ்ட்டு லான்ச் வந்து எங்கள் காலேஜில் இருக்கணும்னு இன்வைட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த நான் வந்து 3 இயர்ஸாகவே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பேச வைக்கிறதுக்காக புக் ரிவ்யூ ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம் ரெகுலராக. அதான் அந்த யங் பீப்புள்ஸ்க்கு படிக்க வராதுன்னு நம்ம பொதுவாக சொல்கிறோம் இல்லையா. ஜென்ரலாக என்ன சொல்கிறோம், அவங்க வந்து படிக்க மாட்டாங்க, மொபைல் தான் வாட்ச் பண்ணுறாங்க, சினிமா அந்த மாதிரிலாம் டிவியேட், அதெல்லாம் கிடையாது. நான் வந்து அந்த 18 to 21 அந்த ஏஜ் குரூப்போட தான் மூவ் ஆகிட்டு இருக்கோம். அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலராக வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. காலேஜில் வந்து நாங்கள் அதை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து புக் ரிவ்யூ ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணோம். ஸோ அவங்க மூலியமாக நான் நிறைய புக்ஸை வந்து தெரிஞ்சுட்டேன். அது வந்து ஒரு பெரிய இதில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ். புக்ஸ் வந்து கிட்டத்தட்ட லைப்ரரி ஃபீல்டு வந்து 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் என்னோட பிஜி லைப்ரரி சயின்ஸ் வந்து 2002 முடிச்சாச்சு. அதுலேருந்தே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் 20 இயர்ஸாக ஒர்க் பண்ணாலும் நான் பார்த்து தெரிஞ்சிட்ட புக்ஸை விட எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற புக்லேருந்து தான் நிறைய தெரிஞ்சிட்டோம். ஸோ அது வந்து நல்ல மனநிறைவை கொடுக்குது. அந்த யங் பீப்புள்ஸ் வந்து ரீட் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபாரமாக இப்போ லைப்ரரி செயல்படுது. முன்னாடிலாம் புக்கை எடுக்கிறத பற்றி பேசணும், இப்போ புக்ஸ் எல்லாம் வந்து எல்லா இதுலேயுமே கிடைக்குது. பிடிஎஃபாக கிடைக்குது, ஆடியோ புக்ஸ் கிடைக்குது, நிறைய பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. ஸ்டோரி டெல், புக் எஃப்எம், இந்த மாதிரி நிறைய இதில் அவைலபிளாக வந்துருச்சு, ஆடியோ புக்ஸ்லாம் வந்துருச்சு. பட் இப்போ வந்து நாங்கள் அந்த புக் ரிவ்யூ பண்ணுறத ஷேர் பண்ணிக்கிறதுக்கான பிளேஸாக லைப்ரரியை மாற்றிருக்கோம். அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து எங்கள் பிரின்சிபலுக்கு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இந்த வீக் வந்து என்ன ப்ரோக்ராம் வச்சுருக்கீங்க, அடுத்த வீக் என்ன ப்ரோக்ராம் வச்சுருக்கீங்கன்னு நமக்கு அடுத்தடுத்து டாஸ்க் கொடுத்துட்டே இருப்பாங்க. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கோம். நேற்று கூட எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து இதில் ஆடிபிளில் வந்து புக் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, மாணவர் குரல்ன்ற பேரில். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறது, இது மாதிரி உட்காந்து கேட்குறது இந்த 2023 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 2020 கொரோனா டைமில் ஆன்லைனில் யூடியூப்பில் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அடுத்தடுத்த பிளாட்ஃபார்ம் போயாச்சு, ஆடியோ இதில் எல்லாம் பண்ணுற மாதிரி.
அப்புறம் இங்கே வரப்ப எனக்கு இவ்வளோ பெரிய ப்ரோக்ராமாக இருக்கும், இது மாதிரி வந்து ஆத்தரோட புக் லான்ச் எல்லாம் இருக்குங்கிறது இல்லை. நான் ஜஸ்ட் சும்மா ஒரு வாக்கினாக வந்தால் ஒரு பெரிய அமேசிங் என்னென்னா 9th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஆத்தர்லாம் வருவாங்கன்னு தெரில. இங்கே வந்தோடனே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் அது. அவரோட புக்குமே பார்த்தேன், நல்லா இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. அந்த ரைட்டிங் ஸ்டைல் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸோ கிரேட் ஒரு சான்ஸ் இந்த மாதிரி புக்கில் மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணுறதுங்கிறது கிரேட். தேங்க்யூ. நான் ஒன்றும் பிளான்லாம் இல்லை, இந்த லைக் மைண்டட் பீப்புள் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. புக்ஸ்க்காக ஒரு சண்டே ஈவினிங் இவ்வளோ பேர் வந்து இயங்கிட்டு இருக்கிறதுங்கிறது அது வந்து மேக்னெட் மாதிரி எல்லாத்தையும் இழுக்குதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் திஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். பிரசிடென்சி காலேஜில் பார்த்தோம் மேம், வேறு மாதிரி இருக்குது, இங்கே பார்க்கல மேம் வேறு மாதிரி. அடுத்து நான் செல்லமாக கூப்பிடுவேன் மீனுக்குட்டி. பச்சைபாஸ் காலேஜ் லைப்ரரியன் மீனா மேம், நான் மட்டும் அவங்கள மீனுக்குட்டியில் கூப்பிடுவேன். ஸோ அவங்க ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. Good evening everybody here. I'm very happy to see you all here. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சண்டேல நாளைக்கு வந்து நியூ இயர், இந்த 2024 நல்லா வார்மாக ஹாப்பியாக வெல்கம் பண்ண போகிறோம். இன்னைக்கு வந்துட்டு லாஸ்ட் டேன்றனால புக்ஸோட நம்ம இருக்கிறோம். புக்ஸ் நமக்கு எல்லாருக்குமே படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், நம்மளோட பேஷனும் கூட. படித்தா நம்மள இட் வில் டேக் சம் வேர், நம்ம ஒரு ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும். நான் வந்து மேமோட ஸ்டூடெண்ட், டாக்டர் சித்ரா வெங்கி மேமோட ஸ்டூடெண்ட். அவங்க எப்பவுமே வந்து காலி மீனா கண்ணா கண்ணா மீனான்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி. சீரியஸ்லி அந்த கண்ணான்ற நேம் வந்து அதோட நான் கிளப் பண்றேன். வெனவர் லைக் அந்த கண்ணா மீனா கண்ணா மீனா கண்ணா நீங்க காலேஜ் சொல்லும் போதா இருக்கட்டும், அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கும் போது நினைச்சது இதுதான். ஓகே, நான் சின்ன வயசுல இருந்து ஐ யூஸ் டு ரீட் புக். பிகாஸ் எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா புக்ஸ் தான். எல்லாமே ஜாயிண்ட் ஃபேமிலின்றதுனால எப்பவுமே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி மீன் புக்ஸ் நிறையவே இருக்கும். ஏதாவது என்னால் முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டி புக்ஸ் நான் படிக்க ஆரம்பிச்சேன். என்னோட ஃபர்ஸ்ட் புக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் டிங்கிள்ல இருந்து ஆரம்பித்தேன், சம்பக். அப்படியே ஆரம்பிச்சு ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து நான் ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. நாட் லைக் தட் ஃபுல்லாக என்னால் வந்து அந்த ஒரு சிட்டிங் ஐ குடன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்பயும் சொல்கிறேன், நான் எனக்கு திருப்பி வந்து ஒரு ரிவைவல் அப்படின்னு சொல்ல போனால் வந்து இந்த 2023 ஆஃப்டர் மீட்டிங் ஒலிவண்ணன் சார், அவர் மாணவர் மன்றம், அது மூலியமா வந்து காலேஜஸ், அப்புறம் மனுஷபுத்திரன் சார் 2 பேர் மூலியமா தான் திருப்பி நான் வந்து இந்த மாதிரி எவ்ரி வீக் வந்துட்டு நான் அட்டென்ட் பண்ணி மறுபடியும் ஒரு புக்கு முடிச்சேன்னா அடுத்த புக் எடுக்கணும், அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க சீரியஸ்லி. ஸோ இதை படிக்கலாமா? தமிழ் புக்ஸ் நான் கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக தான் படிப்பேன். நான் இப்போ தமிழ் மேலேயும் இப்போ நல்லாவே ஃப்ளூயண்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டேன். தமிழ்லாம் கொஞ்சம் பயப்படுவேன் நான், எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஆங்கிலம் அப்படிதான் போகும். ஸோ இப்போ வந்து ஒன்றும் பயம் இல்லை. இப்போ என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து எவ்வளோக்கு நீங்க புக்ஸோட இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும். எந்த புக்கா இருந்தாலும் நீங்க படிக்கலாம். நான் ஸ்டார்ட் பண்ணதே ஒரு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா க்ரௌனிங் மூன் சொல்லிட்டு MNPயோட கலெக்ஷன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரொமான்டிக் நாவல். எங்க வீட்டில் கூட கிண்டல் அடிச்சாங்க, எவ்வளவோ புக்ஸ் இருக்கு, நீ முதல்ல இந்த மாதிரி ஒரு புக் எடுக்கிறேன்னு கூட சொன்னாங்க. பட் எனக்கு அப்படியே டிராவல் ஆச்சு. என்ன கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு என்னால் ஒரு சிட்டிங்ல முடிக்க முடியல. பட் இப்போ வந்து என்னாச்சு, எடுத்தேன்னா முடிக்கணும். அதே மாதிரி தான் சேம் திங் கோஸ் டு மை டாட்டர். அவளும் என்னை பார்த்து என்னாச்சு, ஜெரனிமோ ஷில்டனோட ஃபேன் அவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, படிப்பாங்க. டைம் இல்லை இப்போ இதுக்கு அவங்களுக்கு, பிகாஸ் படிக்கிறாங்க இல்லை, ஆனால் அவங்களால ஒரு சிட்டிங்ல முடிக்க முடியல. பட் என்ன சொல்றாங்க, இப்போ நான் வந்துட்டு இப்போ வெக்கேஷன்ல நான் எடுத்த ஸ்டார்டட் ரீடிங். சொல்லப்போனால் வெக்கேஷன்ல அவங்க ஆஃப்டர் கிளாஸஸ் வந்து என்னாச்சு, டியூஷன் எல்லாம் போக ஸ்டார்டட் ரீடிங். ஓகே, நான் எல்லாருக்கும் என்ன சொல்றதுன்னா, யூ கேன் ரீட் புக். என்னை பொறுத்த வரைக்கும் புக்ஸ் இஸ் ஆல்சோ குட். பட் நம்ம கிட்ட ஒரு ஹார்ட் காப்பி நம்ம கலெக்ஷன்ல ஏறணும். எங்க வீட்டில் அவ்வளோ புக்ஸ் இருக்கும். எங்க ராட்ஸ்ல பாத்தீங்கன்னா அவளுக்கு தனியா இருக்கும், அவருக்கு தனியா இருக்கும். அவருக்கு என்ன ஃபுல்லாக என் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா அவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் இன்னைக்கு லைப்ரரினா இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னோட ஹஸ்பண்ட் தான். ஏன்னா நான் படிக்கிற டைம்ல எங்க அப்பா வந்துட்டு லைப்ரரி சயின்ஸான்ற மாதிரி தான் இருந்தது. பேசிக்கா நான் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட். ஐ வாஸ் இன்டு ரெக்ரூட்மெண்ட் சைட். ஸோ MNCல தான் ஒர்க் பண்ணேன் நான். பட் என்னாச்சு, கிராஜுவலா நான் என்னோட பேஷன் சொன்னேன், நான் வந்து ஐ வாண்ட் டு பிகம் அ லைப்ரரியன் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன பண்ணார், இமீடியட்டா ஆஃப்டர் மேரேஜ் அவங்க குட்டி பாப்பா, லைக் ஐ வாஸ் கைண்ட் ஆஃப் ரொம்ப குட்டி பாப்பா, எனக்காக ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணிக்காத சொன்னோம். அதுக்கப்புறம் நான் 2 years ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சைமல்டேனியஸ்லி ஐ காட் தி ஜாப்.
இன்னைக்கு நான் வந்து ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க் ஹியர். பச்சிபாஸ் காலேஜ்னா என்னோட சின்ன வயசுல படிக்கணும்னு நான் நினைச்சேன். ஸ்கூல் அங்கே அந்த காலேஜை ஜாயின் பண்ணணும்னு நினைச்சேன். பட் வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அங்கே ஒரு ப்ரொஃபஷன் ஒரு லைப்ரரியனா நான் போய் ஜாயின் பண்ண நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாட் ஐ சே இஸ் லைக் இந்த 2023 வந்து உங்களோட வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்கள் ரேக்லாம் ஒரு முடிஞ்ச வரைக்கும் மாதம் ஒரு புக்கு இல்லையா, ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி புக்கு உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட்க்கு ஒய்ஃபு எல்லாருக்குமே ஒரு புக். எங்கே போறீங்க வர சென்னை புக் இது வருது, என்னது புக் ஃபேர் வருது, மறக்காம எல்லாரும் போய் எவ்வளோ புக்ஸ் முடியுதோ வாங்குங்க. நாங்களாம் நிறைய வாங்குவோம், 25,000 கூட வாங்கியிருக்கோம். என் ஹஸ்பண்ட் அவ்வளோ பேஷன் புக்ஸ் சொல்ல போனேன். ஏன்னா இது இந்த சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. சரிங்களா? தேங்க்யூ. I'm inviting Professor Dr. Chitra. She was formerly head of the Department of English at Chennai College. இன்னைக்கு வந்து Loyola Institute of Business Administrationல administrative head இருக்காங்க. Counselor. I won't take too much of your time. First, let me wish all of you a very happy New Year 2024, and I would like to congratulate Jashwant. In the vayasla naanga book la eludhirpomanu theriyala, book nariya vaasichom, but it's amazing that Sharvant and Jashwant actually chose to write. So congratulations, keep writing. In the book club it's very close to my heart. Apapa vandalume, but I like the way they passionately follow book reading and encourage book reading. I'm not going to take too much of your time, as I said, but idvaraikum pesna ellarume Meena ma'am irukattum ellarume வந்து they keep insisting that you should read books இல்லையா. எனக்கும் அப்படிதான். சின்ன வயசுல எங்கள் அப்பா தான் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போ வெளியே போயிட்டு வந்தாலும் ஹில் கம் பேக் வித் அ புக் அண்ட் எவ்ரி டே ஹி வுட் டெல் மீ ஒரு வேர்டு கொடுத்துட்டு போவாங்க காலையில் அண்ட் ஒரு ஊர் பேரை சொல்லிட்டு போவாங்க. ஸோ அந்த சாயந்தரம் ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்குள்ள ஹி வாஸ் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஆஃபீஸ் போயிட்டு வரும்பொழுது அந்த வேர்டோட மீனிங்கை கண்டுபிடிச்சிருக்கணும். அந்த ஊரை வந்து ஒரு அட்லஸும் ஒரு டிக்ஷனரி வாங்கி கொடுத்துருந்தாரு. ரெண்டையும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கணும். So every day I was learning more words and I was learning new places. So ஒரு அட்லஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு டிக்ஷனரி எப்படி யூஸ் பண்ணுறது, எவ்வளோ வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் அவர் தான் உண்டு பண்ணார். அண்ட் சின்ன வயசுலேயும் சரி இப்போவும் சரி எனக்கு மேத்ஸ்னால் கொஞ்சம் பயம். இப்போ பிடிக்கும் ஆனால் பயம். ஆனால் சின்ன வயசில் வரவே வராது, சுத்தமாக மேத்ஸும் சயின்ஸும் வராது. ஸோ அப்பா இருந்த வரைக்கும், அப்பா எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும்போது தவறிட்டாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில். When he was there and even after he passed away, Amma used to keep saying, நீ வந்து இங்கிலீஷ் படிக்கணும், நான் புக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ லிட்ரேச்சர் படிக்கலாம், நீ வந்து அப்பா wanted to send you to England to study, என்னால் அது பண்ண முடியாது, பட் நீ லிட்ரேச்சர் படி, ஸ்கூலை தாண்டிட்டேன்னா மேத்ஸை தொட வேண்டியது இல்லைன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி தான் படிக்க வச்சாங்க. And for me, I was very blessed because எது எனக்கு பிடிக்குமோ, புக்ஸ் படிக்கிறது பிடிக்கும்னா அதுவே எனக்கு வந்து வாழ்க்கையாக மாறிடுச்சு. பிகாஸ் ஐ பிகேம் அ ப்ரொஃபஸர் ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் ஒரு 27 years I worked in Etharaj College as a professor of literature. I studied there for 6 years. இப்போ I'm doing something else, counselor of well-being and LIBA. But அங்கேயும் I noticed நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங்காக வரும்பொழுது கூட ஒரு அப்பப்போ 2 பேர் வருவாங்க. I still cherish those kind of students who will come and tell me, ma'am, let's discuss books அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸை பற்றி பேசுவாங்க, சினிமா பற்றி பேசுவாங்க. ஸோ வெளியிருந்து பார்க்குறவங்க ஏதோ கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த பசங்க உட்காந்து புக்ஸை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ புக்ஸ் மேலே இருக்கிற காதலும் அன்பும் வந்து தீரவே தீராது. நானுமே வீட்டில் ஒரு குட்டி லைப்ரரி மாதிரி வச்சுருக்குறேன். சில புக்ஸ் நான் வாசிச்சிருக்கவே மாட்டேன், ஆனால் ஒவ்வொரு புக் ஃபேர் வந்தாலும் எங்கே புக்கு பார்த்தாலும் வாங்கி கொண்டாந்து லைப்ரரியில் வச்சுக்கணும். அது யாராவது வாங்கிட்டு போகிறேன், கடன் வாங்கிட்டு போகிறேன்னு சொன்னால் கூட அந்த புக்கையே ஏக்கமாக பார்த்துட்டு இருப்பேன். வருமா வராதா, கொடுப்பீங்களா மாட்டிங்களாங்கிற மாதிரியே தான் இருக்கும். பிகாஸ் புக் எது வேணாலும் கொடுத்துடலாம், ஆனால் புக்ஸை வந்து கொடுக்கறதுக்கு மனசு வராது. ஸோ அந்த அளவுக்கு புக்ஸ் மேலே ஒரு பைத்தியம். அண்ட் எப்பவுமே சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்மளோடையே பயணிக்கும் இல்லையா, அந்த மாதிரி சில வாசனைகள் பயணிக்கும். அந்த எப்பவுமே யோசிப்பேன், எங்கள் அப்பாவோட ஒரு கதர் சட்டை தான் போட்டிருப்பாரு. கதர் இஸ் அ ஸ்டான்ச் காங்கிரஸ் மேன். ஸோ ஒயிட் அண்ட் ஒயிட் கதர் போட்டிருப்பாரு. ஸோ அந்த கதர் சட்டையோட வாசனை, எங்கள் அம்மாவோட சேலையோட வாசனை. அம்மாவும் அப்பாவும் 2 பேருமே இப்போ இல்லை. I'm old enough to take care of myself. பட் இருந்தாலும் எந்த வயசானாலும் எவ்வளோ வயசானாலும் அம்மாவும் அப்பாவும் நமக்கு தேவைப்படும். ஸோ
அந்த வாசனை, பழைய புக்ஸோட வாசனை. எந்த புக்கை வாங்கினாலும் நம்ம மோந்து பார்ப்போம். பழைய புக்குக்குன்னு ஒரு வாசனை இருக்கும், புது புக்குக்குன்னு ஒரு வாசனை இருக்கும். ஸோ அதை மோந்து பார்த்தோன்னே எங்கேயோ அது ஒரு உலகத்துக்கு கொண்டு போகும். நீல் கெய்மன் அப்படின்னு ஒரு ரைட்டர் சொல்வார், இன்னும் ஹோல்டிங் அ புக் இன் யுவர் ஹேண்ட் இஸ் லைக் ஹோல்டிங் அ ட்ரீம். ஒரு கனவை கையில் சுமந்துட்டு இருக்கிற மாதிரி. ஒவ்வொரு புக்கு எடுத்தாலும் தோணும் இதுக்குள்ளே என்ன இருக்கும், என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு. பல புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சு, தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும், கீழே வைக்கவே முடியாது. அந்த மாதிரி புக்ஸோட ஒரு அந்த வாசனை, மழை வாசனை மாதிரி, காஃபி வாசனை மாதிரி, மல்லிப்பூ வாசனை மாதிரி நம்ம எல்லாருக்கும் புக்கோட வாசனையும் நம்மளோடையே பயணிக்கணும். அண்ட் வி ஷுட் ஆல் லவ் புக்ஸ், ரீட் மோர் புக்ஸ். அண்ட் பல சமயம் பல வாழ்க்கையில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். கொரோனா சமயத்துலலாம் இந்த புத்தகங்கள் தான் நமக்கு நிறைய ஒரு இதை கொடுத்தது. சினிமா டிவி எல்லாம் பார்த்தோம், பட் அது போக நமக்கு அந்த நேரத்தை நமக்கு செலவழிக்கிறதுக்கு புக்ஸு ரொம்ப கை கொடுத்தது. ஸோ புக்ஸ் ஆர் இன்னெவிட்டபிள் இன் லைஃப், புக்ஸ் ஆர் மேஜிக். ஸோ இப்போ நான் வாசிச்சுட்டு இருக்க புக், இட்ஸ் நாட் அ வெரி நியூ புக், பட் இட்ஸ் அ வெரி ஃபேசினேட்டிங் புக். அண்ட் வாசிக்க ஆரம்பித்த பிறகு பார்த்தேன் அது நெட்ஃப்ளிக்ஸில் படமாகவும் வந்திருக்கு. ஆல் தி லைட்ஸ் தட் வி கேன் நாட் சி அப்படின்னு ஒரு புக்கு, ஆந்தனி டுவர் அப்படின்னு ஒருத்தருடைய புக்கு. அது தயவு செஞ்சு படிங்க. இட்ஸ் அ வெரி வெரி மூவிங் புக். இட்ஸ் அ மூவி ஆன் நெட்ஃப்ளிக்ஸ் நவ். பட் படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ரீட் தி புக், ஆல் தி லைட் தட் வி கேன் நாட் சி. இட்ஸ் அபவுட் அ பிளைண்ட், visually impaired girl, and how her father tries to construct the streets of Paris for her to walk through. சின்னதா மாடல் மாதிரி. But I will not tell you more about the story. படிங்க, நிறைய புத்தகங்கள் தமிழா இருக்கட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும் தயவு செஞ்சு படிங்க. So thank you so much for this opportunity, and I always would like to thank Odivangan sir for holding this spirit together. Like he is the spirit of books in Chennai. தவறாம நாங்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டோம் அப்படி திரும்பி குப்புரடிச்சு படுத்துக்கிறது. Because Sunday is the only day we get, and as ladies so much to do at home on Sundays, but unwavering commitment to book reading. And the Sunday and the book club நடத்துறது வந்து it is amazing. And now I am very fortunate to be working in Liba now. Joyceக்கு தெரியும், Joyce faithful every Sunday. I mean, I kind of appreciate the way she follows this routine. And Asha ma'am regular, and I keep seeing the post, though I don't come. என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். We have a lovely library in Liba, and எங்க டைரக்டர் என்ன அப்படின்னு சொன்னால் அவரோட ரூம்குள்ளே போனால் அது ஒரு தனி லைப்ரரியாக இருக்கும். அவர் புக்கு டேபிள் மேலே ஒரு 10 புக்கு இருக்கும். எல்லா புக்கையும் வாசிச்சிருப்பாரு. அந்த புக்கை பற்றி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவார். அண்ட் ஹீ ஸோ ஃபாண்ட் ஆஃப் புக்ஸ் and he wants to encourage reading. So எங்கள் லைப்ரரியில் பார்த்தவங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த படியில் வந்து குஷன்ஸ் போட்டு திண்டு போட்டு வச்சுருப்பாரு. மேலே போனீங்கன்னா லோ டேபிள்ஸ் வித் குஷன்ஸ் இருக்கும். Students are allowed, our library இப்போதைக்கு it's open from morning 7:30 to night 10 in the night. Students வந்து 10 மணி வரைக்கும் லைப்ரரியிலேருந்து படிக்கலாம். படிக்கும் பொழுது தலைவலிச்சாலோ சோர்வாக இருந்தாலோ டயர்டாக இருந்தாலோ தேர் அலவுட் டு ஸ்லீப் தேர். அதுக்காக தான் அந்த திண்டு குஷன் எல்லாம் இல்லை. if you want to sit there and லேப்டாப்பில் ஒர்க் பண்ணணும்னா பண்ணலாம். Slowly he wants to make it a 24/7 library so that students அங்கே நைட்டெல்லாம் தூங்கி விடிய காலையில் எழுந்திரிச்சு இன்ஸ்பயர்டாக ஒரு எபிஃபெனிக் மூமெண்ட்டில் ஏதோ தோணுச்சு ஒரு ரிசர்ச் பேப்பர் எழுதணும்னா எழுதலாம் அப்படிங்கிறது. So when you have people like that in this world who love reading, who encourage reading, and you have such beautiful libraries and librarians who promote reading, I think we live in a beautiful world. Let's all have a wonderful 2024, and let's make a small commitment to ourselves. To start with at least 12 books a year, அதாவது ஒரு book per month, which is not much. Maybe you can even read 36 to 50 books a year. Start பண்ணி பார்க்கலாம். The resolution that we will make is 12 books, but we can ramp it up to 50 books a year. End of 2024, when we meet again next December 31st, we will share how many books we have. So wishing you a very happy new year, and thank you so much. மேம் அவங்க ட்ரெஸ்ஸோட ஹிஸ்ட்ரிலாம் சொன்னாங்கல்ல, நாங்கள் குங்குமத்துக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு. we have a nice time லிபா. அந்த லிபா லைப்ரரியில் we had a very nice time. இப்போ உள்ளவங்கள பார்த்தா ஸ்டைலாக குங்குமம் பவுடரே யூஸ் பண்ண மாட்டாங்க, அப்படி சாந்து போட்டு இப்படி குத்தி வச்சுட்டு வருவாங்க. ஸோ இந்த ஸ்டைலில் ரொம்ப பிடிச்சி போய் கேட்டு அதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி சொன்னாங்க. அழுக ஆரம்பிச்சிட்டேன் ஹிஸ்ட்ரிலாம் கேட்டு, அவ்வளோ இமோஷ்னலாக இருந்தது. அவங்களுக்கு ஃபேன்ஸ் இல்லாதவங்களே கிடையாது, அவங்களுக்கு பெட் இல்லாதவங்களே கிடையாது. வெரி நைஸ் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் ரிஃப்ரெஷ்
We'll break for 10-15 minutes. Though நீங்கள் யார் ரிஃப்ரெஷ்மெண்ட் சாப்பிடலையோ சாப்பிட்ருங்க. Wish you all the best. Thank you. We'll come back in 15 minutes. கேட்டு